Welcome to Shubha's World. இது வந்து pregnancyல exercise பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய வீடியோ. வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோல நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நான் என்னோட பிரெக்னன்சி டைம்ல படிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். எக்ஸசைஸ் இன் பிரெக்னன்சி. எக்ஸசைஸ் பொதுவா எப்படி உங்க உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி பிரெக்னன்சிலையும் எக்ஸசைஸ்ங்கிறது வந்து நல்ல விஷயம். எக்ஸசைஸ் ஒரு டேஞ்சர் கிடையாது ஒரு நார்மல் ஹெல்த்தி பிரெக்னன்சிங்கும் போது. எக்ஸசைஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிரெக்னன்சில நிறைய சிம்டம்ஸை வந்து அது கம்மி பண்ணுது. இங்க வலி அங்க வலின்னு சொல்லி அந்த பெயின்ஸ் அண்ட் ஏக்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல பிரெக்னன்சி டைம்ல, அதை எல்லாத்தையும் வந்து அது வந்து ரொம்ப தூரம் குறைக்குது. உங்களோட மூடை வந்து ரொம்ப சீரா வச்சிருக்கு. நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நாட் ஜஸ்ட் இன் பிரெக்னன்சி, சைல்டு பர்த்ல அதாவது டெலிவரி டைம்லயும் சரி, போஸ்ட் பார்ட்டம் ரிகவரி அதாவது குழந்தை பிறந்த அப்புறம் நீங்க ரிகவர் ஆகுறது, ஹீல் ஆகுறது, அது எல்லாமும் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியரா ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்றாங்க. பிரெக்னன்சில என்ன மாதிரி எக்ஸசைஸ் ரெக்கமெண்டட், என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துல 150 மினிட்ஸ் 150 நிமிஷம் இன் டோட்டல். ஸோ ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வாக் பண்றீங்கன்னா 5 நாள் நடக்கிறீங்க அந்த மாதிரினா தட் இஸ் குட் இனஃப். அதுக்கு மேல உங்களால பண்ண முடியும், இல்ல நீங்க எப்பவுமே இதை விட அதிகமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவான பர்சன் தான் நீங்க அதை கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா ஒரு மினிமமா சொல்லக்கூடியது வந்து இந்த மாதிரி 150 மினிட்ஸ் பர் வீக் மைல்ட் டு மாடரேட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட மைல்ட் டு மாடரேட் ஆக்டிவிட்டியோட சேர்ந்து நீங்க ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸும் பண்ணறது வந்து பெஸ்ட் காம்பினேஷன். அது கூடவே சேர்ந்து கீகல்ஸ் அப்படின்ற எக்ஸசைசஸ் இருக்கு, KEGELS. இது வந்து பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ். இத பத்தின டீடைல்ஸ் வந்து என்னோட பிரெக்னன்சி வீக் பை வீக் சீரீஸ் வீடியோஸ்ல வீக் 15 and 16 ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்ற வீடியோல இந்த கீகல்ஸ் எக்ஸசைசஸ் பத்தி நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஆல்சோ மேல லிங்கா கொடுக்குறேன் ஐகார்டா. நீங்க அதை வந்து கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணுங்க. என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பிரெக்னன்ட் விமன் பண்ணலாம் அப்படின்னா, வாக்கிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், இந்த ஸ்டேஷனரி பைக்னு சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்குள்ள வச்சு ஒரே இடத்துல இருக்க பைக்ல வந்து உட்கார்ந்துட்டு பெடல் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இல்லைன்னா நீங்க ஏரோபிக்ஸ் பண்ற பர்சன்னா நீங்க ஏரோபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி எது பண்ணிட்டு இருந்தீங்களோ இந்த ஆக்டிவிட்டிஸ்ல அதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ஒரு ரன்னர், நீங்க வந்து ஜாகிங் பண்ணிட்டு இருந்தீங்க இல்ல டெய்லி ரன் பண்ணிட்டு இருந்தீங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடினா, பிரெக்னென்ட் ஆன அப்புறம் நீங்க வந்து அந்த மாதிரி ரன்னிங் ஆர் ஜாகிங் பண்றதுக்கு வந்து நீங்க உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் இந்த ரன்னிங் அண்ட் ஜாகிங்க்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சி லைக் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல அது ஓகேவா இருக்கலாம். ஆனா செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர்னு வரும்போது உங்க டாக்டர் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ரன்னிங் அண்ட் ஜாகிங்க்கு மட்டும் நீங்க உங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பா கேட்டுக்கோங்க. மற்றபடி இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த வாக்கிங் ஆகட்டும், மைல்டு ஏரோபிக்ஸ் மாதிரி இருக்கட்டும், டான்சிங் இருக்கட்டும், இல்ல ஜூம்பா மாதிரி சில பேர் போறாங்க இல்லையா, அந்த மாதிரி மைல்டு ஏரோபிக் ஆக்டிவிட்டி, ஸ்விம்மிங், இல்லைன்னா அந்த ஒரே இடத்துல இருக்கிற பைக், ஸ்டேஷனரி பைக், வாக்கிங், இதுக்கெல்லாம் வந்து நீங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். as long as உங்களோட பிரெக்னன்சில எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்ல, எந்த இஷ்யூஸும் இல்ல, அண்ட் நீங்க வந்து ட்வின்ஸோ ட்ரிப்ளெட்ஸோ கேரி பண்ணல அப்படின்னா நீங்க இந்த ஆக்டிவிட்டிஸை எப்பவும் போல செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆல்வேஸ் செக் வித் யுவர் டாக்டர். ஒவ்வொருத்தரோட சிச்சுவேஷனும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தரோட
கெப்பாசிட்டியும் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா பிரெக்னென்ட்னு தெரிஞ்ச அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்லயே உங்க டாக்டர் கிட்ட இது வந்து நான் இப்படி யூஸ்வலா இது என்னோட ஆக்டிவிட்டி லெவல், ஸோ இதை நான் இப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு டபுள் செக் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் டு பி சேஃப். எந்த விதமான எக்ஸசைஸா இருந்தாலும் அது வந்து மைல்ட் டு மாடரேட் இன்டென்சிட்டியா இருக்கணும். அண்ட் அப்படிப்பட்ட அந்த எக்ஸசைஸ் டைம்லயும் சரி, இன் ஜென்ரலும் சரி, நீங்க வந்து வெல் ஹைட்ரேட்டடா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்து எப்பவுமே உங்ககிட்ட ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, அப்பப்ப தண்ணி சிப் பண்ணிக்கோங்க. வெல் ஹைட்ரேட்டடா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. 37 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்கு அப்புறம் பேபி வந்து அந்த ஆப்டிமல் பொசிஷன் ஃபார் பர்த் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கரெக்டான பொசிஷன்ல வந்து சிட் ஆகணும். அண்ட் அந்த மாதிரி ஆகிறதுக்கு அண்ட் டெலிவரிக்கு உடம்ப ப்ரிப்பேர் பண்றதுக்கு, லேபரை ஹேண்டில் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில எக்ஸசைசஸ் இருக்கு. அண்ட் அந்த எக்ஸசைசஸ் வந்து நான் ஒரு வீடியோல சொல்லி இருக்கேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஆர் பேசியிருக்கேன் அதை பத்தி. அது வந்து how to induce labor naturally அப்படின்ற வீடியோ. அந்த வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் அண்ட் மேலையும் ஐ கார்டா கொடுக்குறேன், நீங்க அது பாருங்க. ஸோ அந்த எக்ஸசைசஸ் ஸ்பெசிஃபிக்கா தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல, அதுவும் 36 வீக்ஸ்க்கு அப்புறம் பண்ண வேண்டிய எக்ஸசைசஸ், அந்த பேபியோட பொசிஷனை கரெக்டா கொண்டு வர்றதுக்காக. அது தவிர நீங்க இருக்கிற ஊரை பொறுத்து, நீங்க இருக்கிற கண்ட்ரியை பொறுத்து நிறைய ஆப்ஷன்ஸ் இப்பெல்லாம் வந்துடுச்சு. ப்ரீநேட்டல் கிளாஸஸ், அதாவது பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ்க்கு அவங்க ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சிக்கு ஏத்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸசைசஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட கிளாஸஸ் இல்லைன்னா ஸ்விம்மிங் பூல்ல ப்ரீநேட்டல் அக்வா ஃபிட்னஸ், அதாவது பூல்ல இருந்து நீங்க எக்ஸசைசஸ் பண்ற மாதிரி, அது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டிங்கா இருக்கும். ஏன்னா அந்த ஸ்விம்மிங் பூல்ல நீங்க நிற்கும் போது அந்த தண்ணியில வந்து உங்களுக்கு வயிறோட வெயிட் ஃபீல் ஆகாது. ஸோ அதுவும் ரொம்ப பாப்புலரான விஷயம். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நடக்குது அண்ட் உங்களால போக முடியும்னா அதை பத்தியும் உங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்னென்ன விஷயங்கள்ல பீப்புள் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, இல்ல என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ரொம்ப விகரஸா வாக் பண்ணவோ இல்ல இந்த வாக்கிங்லயே கூட ரொம்ப ஃபாஸ்டா வாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயின் பண்ணிடக்கூடாது உடம்ப, இல்லையா? ஸோ எப்படி தெரியும் நீங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கம்ஃபர்டபுளா ஒரு கான்வர்சேஷன் கேரி ஆன் பண்ணக்கூடியதா இருக்கணும். சோ நீங்க இப்ப யாரு கூடயாவது நடந்து போறீங்க, இல்ல யாருக்கிட்டயாவது போன்ல பேசிட்டே அப்படியே வாக் பண்றீங்கன்னா மூச்சு ரொம்ப வாங்காம உங்களால சௌரியமா பேசக்கூடிய அளவுல இருக்கணும் உங்களுக்கு. அப்படி இல்ல கொஞ்சம் மூச்சு வாங்குது, கொஞ்சம் சீரா பேச முடியல அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஓவர் டூ பண்றீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க உங்க ஸ்பீடை குறைச்சிக்கணும் அப்படிங்கறது அதுக்கு மீனிங். நீங்க எந்த எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களால பேச முடியல, கோர்வையா மூச்சு வாங்குது, மூச்சு இறைக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்பீடா பண்றீங்க இல்ல ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெயின் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க அந்த இன்டென்சிட்டியை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. 16 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்கு அப்புறம் 16வது வாரத்துக்கு அப்புறம் நீங்க வந்து பிளாட்டா படுத்து பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் பண்ணக்கூடாது. அதாவது மல்லாக்க படுத்து ஆன் யுவர் பேக், யோகால எல்லாம் சில சமயம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, தரையில வந்து பிளாட்டா படுத்துட்டு அந்த மாதிரி படுத்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மல்லாக்கப்படுத்து தூங்கவும் கூடாது இல்லையா. பிகாஸ் கர்ப்பப்பையோட வெயிட் வந்து ஒரு முக்கியமான பிளட் வெசல் மேல அழுத்துறதால பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். அதனாலதான் அப்படி சொல்றாங்க. ஸோ 16 வீக்ஸ்க்கு அப்புறம் மல்லாக்கப்படுத்து பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபால் ரிஸ்க், அதாவது கீழே தடுமாறி விழறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. சோ வெளியே ரோட்ல சைக்கிள் ஓட்டுறேன் இல்ல பைக் ஓட்டுறேன், அந்த மாதிரி அந்த விழுந்து அடிபடுற ரிஸ்க் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் நீங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்க உடம்பு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிற மாதிரி, இந்த மத்தியான வெயில்ல ஏற்கனவே 40 டிகிரி வெளியே வெயில் அடிக்குதுன்னா அந்த டைம்ல போய் நான் லொங்குன்னு நடக்க போறேன்னு போனீங்கன்னா உங்க பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹை ஆயிடும். அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ், உங்களுக்கும் சரி பேபிக்கும் சரி. ஸோ அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர்ல இல்லைன்னா
உங்க பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகக்கூடியது மாதிரி விஷயங்கள் ஆர் எக்ஸசைசஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் மவுண்டன் போயிருக்கீங்கன்னா அங்க போய் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆக்சிஜனோட அளவு கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கூபா டைவிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் பிரெக்னன்சில பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து கண்டிஷன்ஸே வேற மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ அது வந்து பிரெக்னன்சில ரொம்ப ரிஸ்கி ஆயிடும். இன்கேஸ் நீங்க பிரெக்னன்சிக்கு முன்னாடி எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணல, எங்கேயும் வாக்கிங் கூட போறது கிடையாது, அப்படியே சும்மா உட்காந்து வேலை செய்யறது, அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஈஸி கோயிங்கா இருந்துட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்ட ஆளுன்னா பிரெக்னன்ட்னு தெரிஞ்ச அப்புறம் உடனே டபக்குன்னு வந்து நான் டெய்லி எடுத்தோடனே 1 மணி நேரம் டெய்லி நடக்க போறேன் அப்படின்ட்டு நீங்க கிளம்பாதீங்க. நீங்க எக்ஸசைஸே பண்ணாத ஆளா இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப கிராஜுவலா தான் உங்க உடம்ப வந்து பழக்கணும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு 10 மினிட்ஸ் வாக் போங்க, 2வது நாள் ஒரு 15 மினிட்ஸ் போங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஆக்டிவிட்டிய கிராஜுவலா மெதுவா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வரைக்கும் கூட நடக்கலாம். ஆனா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றதா இருக்கணும். அண்ட் உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் பிரெக்னன்சில இல்லைன்னா வெஜைனல் ப்ளீடிங், ஏதாவது ஒரு ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங் உங்களுக்கு பிரெக்னன்சில இருந்திருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்விக்ஸ் இருக்கு, இல்லைன்னா நீங்க வந்து ட்வின்ஸ் கேரி பண்றீங்க, இல்லைன்னா வேற சில காம்ப்ளிகேஷன்ஸ்ல கூட டாக்டர்ஸ் வந்து நீங்க வந்து பெட் ரெஸ்ட்ல இருங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும், எந்த ஸ்ட்ரெயினுமே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா நீங்க உங்க டாக்டர்ஸ் ஆர்டர்ஸை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணணும், எந்த எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லிசன் டு யுவர் பாடி. உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து திடீர்னு ரொம்ப சோர்வா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப தூக்கம் வருது, படுத்து தூங்கணும் போல இருக்குன்னா படுத்து தூங்கிடுங்க. அன்னைக்கு நீங்க வாக்கிங் போகாட்டா பரவாயில்ல. ஸோ நீங்க வந்து உங்க உடம்பு வந்து என்ன சொல்லுதோ அதை நீங்க கவனிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ யூ ஹாவ் டு லிசன் டு யுவர் பாடி அண்ட் டேக் இட் ஈஸி. ரொம்ப புஷ் பண்ணி பிடிக்காத ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ்க்கும் போக வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளான ஸ்பீட்ல நீங்க பண்ணுங்க. ஸோ ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் நீங்க நடக்க முடிஞ்சதுன்னா கூட போறோம். ஸோ இந்த வாக்கிங்கோட சேர்ந்து நீங்க ஸ்ட்ரெச்சிங்கும் லைட்டான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க சேஞ்ச் ஆயிட்டு இருக்க ஷேப்னால வரக்கூடிய முதுகு வலி, இல்லைன்னா இந்த சைட்ஸ்ல வயிறு வலிக்கிறது, சில பேர் ஷோல்டர் வலிக்குதுன்னு ஜாயிண்ட் பெயின்ஸ் அண்ட் ஏக்ஸ் எல்லாம் வராம உங்க ஜாயிண்ட்டை வந்து ஃபிளெக்சிபிளா வச்சுக்கும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா. நிறைய வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இன் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டருக்கு என்ன பண்ணலாம், செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல என்ன பண்ணலாம், தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல என்ன பண்ணலான்ட்டு. ஸோ நீங்க அந்த மாதிரி நீங்க ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய வெல் இன்ஃபார்ம்டு வீடியோஸ் இருக்கும், அதை நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா நீங்க வந்து பிகினர் பிரெக்னன்சி ஃப்ரெண்ட்லி யோகா அப்படின்ற மாதிரியும் சர்ச் பண்ணி பார்த்து நீங்க பிரெக்னன்சி சேஃப் யோகா போஸ்டர்ஸும் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் அது கூட வந்து இந்த கீகல்ஸ் வந்து நீங்க செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல இருந்தே பண்ண ஆரம்பிக்கணும். என்னோட பிரெக்னன்சில நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்து நான் டெய்லி வாக் 1 hour பண்ணுவேன். அது கூட சேர்ந்து நான் வந்து ப்ரீநேட்டல் அக்வா ஃபிட்னஸும் போனேன். அந்த ப்ரீநேட்டல் அக்வா ஃபிட்னஸ் வந்து ஸ்விம்மிங் பூல்ல நின்று எக்ஸசைசஸ் பண்ற மாதிரி. அது ஒரு வாரத்துல 2 கிளாஸ் இருந்தது. இந்த ரெஸ்டிங் ரிலாக்ஸிங் டைம் எல்லாம் சேர்ந்து 2 hours per day அப்படின்ட்டு 2 days a week இருந்தது. அது ரொம்பவே என்ஜாயபிளா இருந்தது. ரொம்ப பெரிய வயிறு இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில. ஸோ அந்த பூல்ல இருக்கும்போது அப்படியே வெயிட்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். அது ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் ரொம்ப சூதிங்கா இருந்தது. 2வது பிரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் வாக்கிங் மட்டும் தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பையன் வந்து அப்பதான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான் இல்லையா. ஸோ அப்போ வந்து வீட்டு வேலைங்க, பிக்அப் டிராப் ஆஃப் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததால வேற எதுவும் அடிஷ்னலா பண்ணல. டெய்லி வாக்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டா. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து 2 பிரெக்னன்சிலையுமே எந்த ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸும் இல்ல. பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்ல இங்க வலிக்குது அங்க வலிக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்ல, எந்த சிம்டம்ஸும் கூட இல்ல. உங்களுக்கு தெரியும் என்னோட பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா. ஓகே, எக்ஸசைஸ் பத்தி நிறைய பேசிட்டோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவெஷன்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க எல்லாரும் நான் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். until then take care.